மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. குருமா என்று சொல்லிவிட்டால் கூட்டமெல்லாம் கூடிடுமே, காய்கறியுடன் வெண்ணையுமே சேர்த்து விட்டால் சுவை தருமே. என்ன காய்கறி வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குருமா, எல்லாருக்கும் குடுமா பாருங்க. இப்போ செய்ய போகுது மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த கலந்த காய்கறிகள் 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், வெண்ணெய் 6 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1/4 கப், தக்காளி நறுக்கியது 1/2 கப், கொத்தமல்லி இலை 1 மேஜைக்கரண்டி, பிரிஞ்சி இலை 1, முந்திரிப்பருப்பு 6, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானோன்னு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நிறையா பட்டர். இது கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதோட பிரிஞ்சி இலை வதக்கிறதுக்கு வறுத்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னு நீட்டாக வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது வேக வச்ச காய்கறி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது செய்யறதுக்கு ஒரு 6 to 7 நிமிஷம் ஆகும். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னு நான் இந்த தக்காளியையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது தக்காளியும் முந்திரி பருப்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கணும். இதை வதக்கிறப்பையே பொடி எல்லாமே சேர்த்துக்கிட்டே வந்துடணும். மிளகா பொடி காரத்துக்கு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு. காய்கறியில் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்து உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. இப்போது வேக வச்ச கடலைப்பருப்பு ஊற வச்சும் வேக வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் நேராக குக்கரில் இது மாதிரி உதிரியாக கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுக்கணும். இதை நல்லா பரட்டிட்டு அடுத்தது வேக வச்ச காய்கறி எல்லாம் மிக்ஸ்டு. உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ, நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே பரட்டிட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே காய் எல்லாமே உங்களுக்கு வெந்தது, ப்ளஸ் நம்ம வெங்காயம் இதெல்லாமே வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி, இது அப்படியே சிம்மில் ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது நல்லா கொதிச்சோன்னே உங்களுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு கஸ்தூரி மீத்தியை மேலே தூவி விடணும். அவ்வளோதான். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் சேர்க்கல, தேங்காய்க்கு பதிலாக ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக பட்டரும் முந்திரி பருப்பு அரைச்சி விட்டுருக்கோம். இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்தோன்னே
கொத்தமல்லியை தூவிட்டு கஸ்தூரி மீதியை நல்லா கசக்கி போடணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் மேலால் கொஞ்சம் பட்டரோடு போட்டு இறக்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட மேலே போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான் அண்ட் ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ரெடி. மிக்ஸ்டு வெஜிடபிள் வெண்ணெய் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த கலந்த காய்கறிகள் 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1/4 கப், வெண்ணெய் 6 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1/4 கப், தக்காளி நறுக்கியது 1/2 கப், கொத்தமல்லி இலை 1 மேஜைக்கரண்டி, பிரிஞ்சி இலை 1, முந்திரிப்பருப்பு 6, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, கசூரி மேத்தி 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, சர்க்கரை 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மிக்ஸ்டு வெஜிடபிள் வெண்ணெய் குருமா செய்முறை: ஒரு மிக்சியில் நறுக்கிய தக்காளி, முந்திரி பருப்பு இரண்டையும் சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெய் மற்றும் வெண்ணெயை சூடாக்கி அதில் பிரிஞ்சி இலையை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் அரைத்த முந்திரி விழுதை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் வேக வைத்த கடலைப்பருப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் வேக வைத்த கலந்த காய்கறிகளை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்து 2 - 3 நிமிடம் வரை கொதிக்க விடவும். கொதித்ததும் அதன் மேல் கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதன் மேல் வெண்ணெயை சேர்த்து சூடாக சாப்பிடவும். மிக்ஸ்டு வெஜிடபிள் வெண்ணெய் குருமா தயார்.